வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல். நலம் நலமறியாவல். இன்றைக்கி நம்ம 5 புள்ளி சந்து புள்ளி 3 எடுத்துகிற ஒரு சிம்பிளான, அதே சமயம் ரொம்ப சூப்பரான, கலர்ஃபுல்லான ஒரு தமிழ் புத்தாண்டு கோலம் தான் போட்டிருக்கோம். இந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக எல்லோரும் சொல்லிவிங்க. எனக்கு பர்சனலாக இந்த கோலம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். தமிழ் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஒரு விளக்கோடு இந்த கோலம் பூவோடையும் விளக்கோடையும் ஆரம்பிச்சிருக்கோம். ஒளிமயமான தமிழ் வருடமாக இந்த வருடம் இருக்கணும்னு சொல்லி விளக்கோட ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி இருந்துச்சுன்றதை எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க. உங்கள் அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் ஆரோக்கியமும், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தோட சந்தோஷமாக இந்த வருடம் அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை நம்ம எல்லாருமே எல்லோரோட சார்பாகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக சந்தோஷமாக மன நிறைவோடு இந்த வருடத்தை வரவேற்கலாம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. நேற்று போட்ட கோலத்துக்கான கமெண்ட் நிறைய வந்திருக்கு, அதையும் பார்த்துட்டே வந்துடலாம். முதலாவது கமெண்ட்டாக நம்ம கீதா சண்முகம் சிஸ்டர் தான். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சகோதரி, கோலம் சூப்பர் சிஸ்டர், ஃபஸ்ட்டு கமெண்ட் அப்படின்னு சொல்லியும் ஸ்மைலி கொடுத்துருக்காங்க, ஹார்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சிஸ்டர், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் எடுத்து பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம தனம் லக்ஷ்மி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துட்டு சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நளினி சிஸ்டர் தான், கோலம் ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் ஷவர் கொடுத்துட்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிஸ்டர்னும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க உங்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றிங்க. அடுத்ததாக நம்ம சாந்தி சிஸ்டர் தான், கோலம் சூப்பர் அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் வள்ளி தள்ளியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அகிலா அவங்க ஐடியிலேருந்து, அகிலா ஜெயச்சந்திரன் அவங்க ஐடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி 6 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சுப்புலக்ஷ்மி சிஸ்டர் தான், வெரி குட் அண்டு நிறைய ஹார்ட் கொடுத்து தம்ஸ்அப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அமுதா சிஸ்டர் தான், சூப்பர் நைஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சந்துருதேவி சிஸ்டர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாளாக கமெண்ட் போடாதவங்க, நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருந்தவங்க, வராதவங்க வந்தால் நமக்கு எப்பவுமே ஹாப்பி தான். நம்ம சந்துருதேவி சிஸ்டரை நிறைய வீடியோவில் கேட்டிருந்தோம், எங்கே என்னாச்சு காணோமே அப்படின்னு சொல்லி. நம்ம ஜமுனா ஜன்னி சிஸ்டர், சந்திரதேவி சிஸ்டர், அப்புறம் ரஞ்சனி மகேஷ் சிஸ்டர், ஜெயந்தி ராணி சிஸ்டர், நம்ம சுதா சிஸ்டரை கூட காணோம் இப்போது. இவங்க எல்லாருமே தொடர்ந்து கமெண்ட் நிறைய பேர் இருக்கீங்க, யாரையாவது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி தொடர்ந்து கொடுத்தவங்க நடுவில் வரலைன்னா என்னவோ தெரில, நம்ம கேட்டே தான் இருப்போம். நம்ம ஜெயந்தி ராணி சிஸ்டரும் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆளை காணோம். எப்படி இருக்கீங்க சிஸ்டர் கேட்டிங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணி வைங்க. புத்தாண்டு அதுமா எல்லாருமே கமெண்ட் பண்ணணும். எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல, எல்லாருமே ஒரு கமெண்ட்டாவது அட்லீஸ்ட் இந்த புது வருஷத்தில் போட்டுட்டு நல்லமா இருக்கேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு போங்க, ஓகேவா? தொடர்ந்து கமெண்ட் கொடுக்குற, இல்லை புதுசாக பார்க்குற புது சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் கமெண்ட் கொடுங்க. இன்றைக்கி எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இந்த புது வருஷத்தை எல்லாம் இனிமையாக தொடங்கலாம், ஓகேங்களா? சந்திரதேவி சிஸ்டரோட கமெண்ட் பார்த்துடலாமா? ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறேன் உங்கள் கோலத்தை. சூப்பர் சிஸ்டர், ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் கோலம் தொடர்ந்து வீடியோ போடுங்க சிஸ்டர். இப்போது உங்கள் விரல் பரவாயில்லையா சிஸ்டர்? உடம்பை பார்த்துக்குங்க சிஸ்டர். உங்கள் கோலத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சிஸ்டர். டெய்லியும் ஒரு கோலம் போடுங்க. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். கயிறு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சின்ன காயம்தான். ஆனால் என்னென்னா அந்த விரலோட மடிப்பிலே இருந்தனால கொஞ்சம் விரலை மடக்க முடியல, அவ்வளோதான். மற்றபடிக்கு ஒன்றும் பெரிய காயமெல்லாம் இல்லை. பார்த்தா கூட உத்து கவனிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த காயம். ஆனால் என்னவோ அந்த விரல் மடக்கவே முடியல, கோலம் போட முடியல. பரவாயில்லைங்க சிஸ்டர், இப்போ நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருந்தனால தான் வீடியோ போடுறேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பிரியா அவங்க அடியிலிருந்து, லோட்டஸ் கோலம் சூப்பர் சிஸ்டர், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சிஸ்டர், டேக் கேர்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஹார்ட் ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இவங்க நியூ சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றிங்க. நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குமார் அவங்க ஐடியிலேருந்து, ஹாய் சிஸ்டர், நைஸ் கோலம் சிஸ்டர்னு சொல்லி 5 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். சிவா ரேவதி சிஸ்டர் தான், அழகாக இருக்குது சிஸ்டர், இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நம்ம காஞ்சனா சிஸ்டர் வந்துட்டாங்க, இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மகளேன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி. கோலம் அருமையோ அருமை, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கண்ணு பட போகுதுன்னு. என்னுடைய கண் தான் பட்டு விட்டதோ, மன்னிக்கணும் மகளேன்னு சொல்லிட்டு கேர்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணு படுற அளவுக்கு நம்ம கோலம் போடுறோம், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
அது ஏதோ நம்ம ஒரு காய் வெட்டும்போது அந்த மாதிரி கையை வெட்டிக்கிறது தான் லைட்டாக. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. கண்ணு படுறதெல்லாம் கிடையாது. அவள் கண்ணு படுற மாதிரி கோலம் எவ்வளோ பேர் எவ்வளோ அழகாக போடுறாங்க. நீங்கள்லாம் சொல்லும்போது நினைக்கிறேன் அவ்வளோ அழகாவாடா நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு எனக்கே தோன்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் கண்ணு பட்டுருச்சு நீங்கள் சொன்னதெல்லாம். ஆனால் கேட்கும்போது சந்தோஷமாக இருந்தது. பாரு நமக்கும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர். அடுத்ததாக நம்ம பிரவீன்ராஜ் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி 4 ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நம்ம நிமி மகா சிஸ்டர் தான். அட்வான்ஸ்டு ஹாப்பி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேம். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, கோலம் போடுங்க, உங்கள் விரல் சேஃபாக வச்சுக்கோங்க. அப்பா வாய்ஸ் வந்துச்சு, கோலமும் வந்துடுச்சு. டேக் கேர் மேம். சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது. டேக் கேர் மேம்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ 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 ஸோ மச். விரல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்குது. ஆனால் நமக்கு அந்த விரல் ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியுது இந்த விரல் எவ்வளோ முக்கியம் ஒரு கோலம் போடுறதுக்கு கூட அப்படின்றது அப்போ தான் தோணுதில்ல. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேங்க. உங்களுடைய அன்புக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அக்கா விரலில் என்ன காயம்? செல்வம் செல்வம் வழியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் காயம்தான். நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா இந்த கோலம் சூப்பராக இருக்குது அக்கா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். நம்ம தேவிநாயகி அம்மா தான் திஷ்டிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கே சிரிப்பாக இருந்தது. பாருறா நம்ம குளத்து டிஸ்டியெல்லாம் பட்டுருச்சுன்னு இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்கன்னு. அப்புறமே நானே போய் உண்மையிலே என்னோடய சேனலுக்குள்ளே பார்த்தேன், எப்படி என்ன தான் நம்ம கோலம் போட்டிருக்கோம் அப்படின்னு. உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சுங்க, பொய்யாலாம் சொல்லலை. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி போடுறோம். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் டிஸ்டி போடுற அளவுக்கு இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்கள் எல்லாருமே டிஸ்டி கண்ணு பட்டு போச்சு, என் கண்ணே பட்டுருச்சுன்னு சொல்லும்போது எனக்கே ஐயோ என்னடா எல்லாருக்கும் இப்போ நம்ம சொல்லியிருக்க வேணாமோ அப்படின்லாம் தோணுச்சு. தேங்க்யூங்க, தேங்க்யூ தேங்க்யூம்மா. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நம்ம தேஜஸ்வினி சிஸ்டர் தான். கோலம் பியூட்டிஃபுல் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், இன்றைக்கி இந்த கமெண்ட் முடிச்சாச்சுங்க. சிம்பிளாக சூப்பராக முடிச்சிட்டோம். இந்த கோலம் எப்படி இருக்குங்க? கோலம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். எப்படி இருக்குது கோலம்ன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த இடையில பாருங்கள் ஒரு ப்ரௌன் கொடுக்கல விளக்கோட இடையில, அதை கொடுத்தோன்னே அந்த விளக்குக்கு இன்னுமே கலர்ஃபுல்லாகிடுச்சுல, சூப்பராக. எனக்கு இந்த எல்லோ வித் ப்ரௌன் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கடைசியாக இதே கலர் காம்பினேஷனில் போட்ட கோலம் சொஸ்டி கோலம் 1,00,000 வியூஸை தொட்டாச்சு. பார்க்கும்போதே அது கலர்ஃபுல்லாக அழகாக வந்துச்சு. நம்ம ஃப்ளோருக்கு இந்த கலர் ரொம்பவே அழகாக எடுக்குது. அதனால தான் இன்றைக்கி இந்த கலரே கொடுத்துருவோன்னு யோசிச்சு தான் போட்டேன். உண்மையிலே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. ரியலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். கமெண்ட் சொல்லி வைங்க. பொதுவாக எல்லாருமே ஆங்கில வருடப்பிறப்பப்போ தான் ரெசல்யூஷன்லாம் எடுப்பாங்க. ஆனால் தமிழ் வருடத்துலேயும் எடுக்கலாம். யார் யாரெல்லாம் இந்த வருடத்துக்கு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன்றது சொல்லுங்கள். நானும் ஒரு சில ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அது என்னன்றதை வரப்போகிற வாரங்களில் நான் சொல்கிறேன். முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தை எல்லாருமே ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க சாப்பாடு சாப்பிடுங்க. அதே சமயம் விட்டமின் டி கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் சொல்லலை, அந்த மாதிரி இல்லாதவங்களுக்காக சொல்கிறேன். முதல்ல ஆரோக்கியம், அப்புறம்தான் மற்ற எல்லாமே. அதனால் இந்த வருடத்தில் ஆரோக்கியத்தை நல்லா வச்சுக்கணுன்னு நம்ம ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களாம் என்ன நினச்சிங்க அப்படின்றத சொல்லி வைங்க. அடுத்த வருடத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.